பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளையும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட நம்ம பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் அப்படி இப்ப ஜெபிக்கும்போது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சமாதானத்தோடு இருக்கும் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வயது குழந்தை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெற்றோர் சொல்றாங்க, "இந்த காரியத்த செய்யாத" அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை அப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு மொரண்டு பிடிச்சு செய்யுது அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் போற குழந்தைகள பார்க்கும்போது, அந்த பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத ஒரு பொருள் வேணும் அப்படின்னு எனக்கு மொரண்டு மொரண்டு பிடிச்சு அந்த பொருள வாங்குது. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன கையில குடுக்க மாட்டேன்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு அது கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி தேவையில்லாத காரியங்கள பார்க்குது. வாலிப பிள்ளைகள பார்க்கும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த சிநேகம் உனக்கு வேண்டாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம். இவங்களோட நீ சேராத அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லும்போது, அதற்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லாமல் வாலிப பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்ப்படியாமை. அப்புறம் நேற்று தினத்தில கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். திருமணமான என்னுடைய மகள் பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அகென்ஸ்டாவே பேசுறா. என்ன பேசினாலும் எனக்கு அகென்ஸ்டா பேசுறா. ஒரு வார்த்தை கூட எனக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு சமாதானமான வார்த்தை என்னுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து வரமாட்டேங்குது. இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, வளர்த்து இவ்வளோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா காரியங்களையும் செஞ்ச அப்புறமும் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மகள் வந்து ஒரு நல்ல ஒரு சமாதானம், ஒரு கீழ்ப்படுதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல பெற்றோர்களுடைய இருதயங்களும், பிள்ளைகளுடைய இருதயங்களும் இன்னைக்கு பிரிக்கப்பட்டு, அது பிரித்தாளப்பட்டு ஒரு சமாதான குறைவுக்குள்ளாக, ஒரு ஐக்கியம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரிவினைக்குள்ளாக செல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கடைசி காலங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் அன்பு தணிதுவோம் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக, இந்த கடைசி காலங்கள்ல அன்பு தணிந்து கொண்டு இருக்கிற காரியத்துல நம்ம நல்லா பார்க்க முடியாது. அந்த காரியத்த நம்ம நல்லா பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்துல எந்த குடும்பத்துல எடுத்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக பெற்றாருக்கும், பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்துல ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படிதான் ஜெபிக்கணும்? என்னதான் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையின் மூலம் என்னோட ஊழிய அனுபவத்தில இந்த வார்த்தையை கொண்டு ஜெபித்தபோது, அநேக காரியங்களிலே ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு பெரிய அன்பு, சமாதானம் உண்டானதை நான் என்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய ஊழிய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். என்னவென்றால், மல்கியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அதாவது மல்கியா கடைசி அதிகாரம், கடைசி வசனத்த பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயங்கள பிதாக்களிடத்துக்கும் திருப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எலியா தீர்க்கதரிசி கடைசி நாட்கள்ல வருவார். அவருக்குள்ள கர்த்தர் ஒரு அபிஷேகத்த ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த எலியாவுக்குள்ள இறங்குகிற கர்த்தருடைய அபிஷேகம் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்பும் என்று சொல்லி நம்ம அந்த வார்த்தைகள்ல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைய பிடித்து நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவரே பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, கீழ்ப்படியாத என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க இறங்கி உதவி செய்யுங்க. நீங்க எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு நேரம், எங்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேரம் திருப்புங்க என்று சொல்லி நம்ம சொல்லி ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய கீழ்ப்படிதல், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசுத்தம், ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம் அந்த குடும்பத்துல வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தைய சொல்லி, சொல்லி, சொல்லி ஜெபிக்கும்போது, பிள்ளைகள் தானாக கீழ்ப்படுகிறதை நன்றாக பார்க்க முடியுது. நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன். கண்ணால பார்த்தேன். பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதை நன்றாக பார்க்க முடிகிறது. அதுபோல பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்பால அரவணைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த குடும்பத்துல கர்த்தர் அசைவாடுவார். அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை வைத்து நீங்க யாரெல்லாம் இன்னையிலிருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து ஆண்டவரே, கீழ்ப்படியாத என்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். கீழ்ப்படியாத ஆண்டவரே, என்னுடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கும் திருப்புகிற தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் எங்கள் பக்கமாய் திருப்புவீராக. கர்த்தாவே, உம்முடைய பக்கமாய் திருப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம காண முடிகிறது.
இப்பொழுதும் கூட நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒழிந்து போனால் உம்முடைய வார்த்தைகள் வார்த்தையில் உள்ள ஒரு புழியாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை பிடித்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இந்த வசனத்தை நாவினால் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்து யார் யாரெல்லாம் இன்றையிலிருந்து ஜெபிக்க தொடங்குகிறார்களோ, அவர்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் ஒரு நல்ல அன்பு, ஐக்கியம், சமாதானம் உண்டாவதாக. ஒரு பிள்ளைகள் ஆண்டவரை கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை பெற்றாருக்கும் கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்கும் கீழ்ப்படிதலோடு இருந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்துவீராக. ஆண்டவரே, இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிற குடும்பங்களிலே தகப்பனே, ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படுதலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.